வணக்கங்கய்யா. நீங்கள் பண்ணியிருக்க அந்த எழுத்து சீர்திருத்தம் குழந்தைகளுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு வந்து ஓவர்லோடு இல்லாமல், அதாவது ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமம் இல்லாமல் அவங்க நல்லா ஈஸியாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கும். ரொம்ப சந்தோஷம். இதனால் அவங்க ஒரு 4வது 5வது படிக்கிற பசங்களே ஒரு பெரிய புஸ்தகத்தை வாசிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு திறமை வருது. ரொம்ப சந்தோஷம். இதை வந்து எல்லாருக்கும் பரப்பி இதோட பயனை இது பண்ண அடையணும், எல்லாரும் அடையணும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷங்க. 21 எழுத்துல தான் நம்ம வந்து இந்த எழுத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். 21 எழுத்துக்களை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சாவே போதும். 21 எழுத்துக்கள் மொத்தம் உயிரெழுத்துக்கள் 3 தான். உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. அந்த 12 எழுத்துக்கள் 3 ஆக்கி வச்சிருக்கோம். மெய்யெழுத்துக்கள் 18. 18 3 21 எழுத்துக்களை மட்டுமே வச்சு தமிழை முழுமையாக எளிமையாக படிக்கிற அளவுக்கு செஞ்சுருக்கோம். மொத்தம் உள்ள எழுத்துக்களை வந்து 746 எழுத்தையும் என்ன பண்ண 747 எழுத்து மொத்தம் 1746. அதில் 746 எழுத்தையும் வெறும்